ப்ரூஸ் லீ இந்த மாதிரி சினிமாவில் நடிக்கிறதுக்கு முன்னாடி நிறைய தற்காப்பு கலைகள் சம்பந்தமான பல உலக சாதனைகளை பண்ணியிருக்காரு. அதுலயும் குறிப்பா ஒரு 7 உலக சாதனையை நம்ம கண்டிப்பா பேசியே ஆகணும். அதுல முதல்ல பாத்தீங்கன்னா சைட் கிக். இந்த சைட் கிக் அப்படிங்கிறது பொதுவாகவே ஒரு மனுஷன் கிக் பண்றான் அப்படின்னா அதுக்கு வந்து சில விதமான ஆங்கிள்ஸ் அண்ட் பொசிஷன்ஸ் மெத்தட்ஸ் இதெல்லாம் இருக்கு. இதுல இந்த சைட் கிக் அப்படிங்கிறது ஸ்ட்ரெயிட்டா நின்றுட்டு கிக் பண்ற மாதிரியான ஒரு மெத்தட் கிடையாது. அது பக்கவாட்டில் கிக் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அந்த கிக் பண்றதுலேயே ஒரு 45 கிலோ எடை இருக்கக்கூடிய ஒரு மணல் மூட்டையை கிக் பண்ணி நார கிழிச்சு தொங்க விட்டுருக்காரு. இதை கேட்கறதுக்கு வேணா சாதாரணமா இருக்கலாம். ஆனா உண்மையிலே ஒரு 65 கிலோ எடை இருக்கக்கூடிய ஒரு மனிதன் 45 கிலோ எடை இருக்கக்கூடிய ஒரு மணல் மூட்டையை கிக் பண்ணி நார கிழிச்சு தொங்க விட்டுறது அப்படிங்கிறது சாதாரண ஒரு விஷயம் கிடையாதுங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய பாடி பில்டர்ஸே அதை பண்றது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். ஸோ அதை பண்ண ஒரே ஒரு நபர் ப்ரூஸ் லீ தான். இரண்டாவது உலக சாதனை நிஞ்சா கஸ். நிஞ்சா கஸ்ன்னு சொல்லப்படக்கூடிய இந்த ஒரு கலையை ப்ரூஸ் லீயை தவிர இந்த உலகத்தில் வேற எந்த ஒரு மனிதனாலையும் அவ்வளவு ஃபோர்ஸோடு அதை பண்ண முடியாது அப்படின்னு உலக சாதனையை அவர் வச்சிருக்காரு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நிஞ்சா கஸை பயன்படுத்தி ப்ரூஸ் லீயால 1600 பவுண்ட்ஸ் ஃபோர்ஸை வந்து அவரால் உருவாக்க முடியும். ஈவன் ப்ரூஸ் லீயை பற்றி இன்னைக்கு உலகம் முழுக்க தெரிஞ்சுக்கிறதுக்கு நிஞ்சா கஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த ஒரு தற்காப்பு கலையை கூட நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஏன்னா நிறைய சினிமா இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய நிறைய ஹீரோஸாக இருக்கட்டும், எந்த இண்டஸ்ட்ரியாக இருந்தாங்க, ஹாலிவுட்டாக இருக்கட்டும், பாலிவுட்டாக இருக்கட்டும், டோலிவுட்டாக இருக்கட்டும், மாலிவுட்டாக இருக்கட்டும், எல்லா வீட்டில் இருக்கக்கூடிய ஹீரோஸும் ஒரு காலகட்டத்தில் இந்த நிஞ்சா கஸை பயன்படுத்தி ஒரு சீன்ல ஒரு சீக்வன்ஸ்ல ஃபைட் பண்ற மாதிரிலாம் காட்டியிருப்பாங்க. ஒரு இன்ஸ்பிரேஷனாகவும் நிறைய ஹீரோஸ் வந்து இதை எடுத்துக்கிட்டாங்க ப்ரூஸ் லீ கிட்ட இருந்து. ஸோ அந்த அளவுக்கு இந்த நிஞ்சா கஸ் அவரை மிகப்பெரிய உச்சத்துக்கு கொண்டு போனதையும் தாண்டி ஒரு உலக சாதனையுமே அவர் பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட் 1 இன்ச் பஞ்ச். இந்த 1 இன்ச் பஞ்ச் அப்படிங்கிறத நீங்க ஈஸியா சிம்பிளா புரிஞ்சுக்கமே சொன்னோம்னா, இப்போ ப்ரூஸ் லீக்கு ஆப்போனண்டா ஒரு நபர் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. இப்போ ப்ரூஸ் லீ வந்து அவரை பார்த்து ஒரு பஞ்ச் வந்து பண்றாரு. அப்படி பஞ்ச் பண்ணும்போது ப்ரூஸ் லீயோட கைக்கும் அந்த ஆப்போனண்ட்டுக்கும் ஒரு 1 இன்ச் கேப் இருக்கும். அந்த 1 இன்ச் கேப்ல பண்ணப்படுற அந்த 1 இன்ச் பஞ்ச் அப்படின்னு சொல்லப்படுற அந்த மெத்தட்ல அவர் பஞ்ச் பண்ணும்போது ப்ரூஸ் லீயோட ஹேண்ட் பவர் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இருக்கும்னு சொல்றாங்கன்னா 75 கிலோ எடை இருக்கக்கூடிய ஒரு ஆப்போனண்ட்டையே அந்த 1 இன்ச் பஞ்ச்ல ஒரு செகண்ட்ல 6 மீட்டர் தூரத்துக்கு அவர் தள்ளி போய் விழ வைக்கிற அளவுக்கு ப்ரூஸ் லீயோட அந்த பஞ்ச் பவர் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ கற்பனை பண்ணி பாருங்களேன், இன்னைக்கு நம்ம ஹீரோஸ்லாம் நிறைய ஹீரோஸ்லாம் பஞ்ச் பண்ணும்போது ஃபைட்டர்ஸ்லாம் அப்படி பறந்து போய் விழுறாங்கல்ல, அது கை படுதோ படலையோ ஆனால் பறந்து போய் விழுறாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம படத்தில் பார்க்கும்போது பயங்கரமா இருக்குல்ல. ஆனால் ப்ரூஸ் லீ அதை ரியலாவே பண்ணுவாரு. 1 இன்ச் பஞ்ச் கேப்லயே அவங்கள போய் 6 மீட்டர் தூரத்துக்கு விழ வச்சிருவாரு. இந்த பாக்ஸிங்ல இன்ட்ரெஸ்டா இருக்கவங்களுக்கு முகமது அலியை பத்தி தெரியாம இருந்திருக்க வாய்ப்பே இல்லை. அப்படிப்பட்ட முகமது அலியை பத்தி ப்ரூஸ் லீக்கும் நல்லாவே தெரியும். ஈவன் ப்ரூஸ் லீ வந்து முகமது அலியோடைய ஒரு இன்ஸ்பிரேஷனா ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டு அவரே அவருடைய படங்கள்லயும் சரி அவருடைய ஸ்டைலாவும் பயன்படுத்தினாரு. இதை பத்தி இன்னும் கொஞ்சம் முழுசா தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா சேனல் நேமுக்கு மேல இருக்கக்கூடிய பிளே பட்டனை கிளிக் பண்ணி லாங் வீடியோ பாருங்க.